ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அவள் தங்கச்சி வர போகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப குஷியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. கரெக்டாக குறுக்கால ஒரு கார் வருது. யாருடான்னு சொல்லி பார்த்தா நம்ம கோனு தான். அங்கே நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். இந்த கோன் சொல்கிறான், இந்த மாதிரி மதியம் ஒரு ஹோட்டலுக்கு வாங்க, நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். ஏன்னா என் ஆசை காதலி வரப்போகிறா இல்லையா, அவளை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு போக, டேய் எனக்கு வேலை இருக்குடா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்த, அவன் வரல கிளம்பி போகிறான். காலையில் எனக்குன்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்க, இப்படியே நம்ம ஹீரோயின் போகிறாங்களா. நம்ம ஹீரோ வந்து பொண்ணே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ வேற ஏன்டா உசுரை வாங்குற, எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா பார்த்தோன்னே இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன உன் பழைய வீட்டை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தியா அப்படின்னு சொல்லிடுறப்போ, என்னடி வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக வாங்கின காசை குடிடி, அந்த காருக்கு ரிப்பேர் பண்ண காசை கேட்க, டேய் அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் கொடுக்குறேன்னு விடுடா அப்படின்னு சொல்லி இவ போக, அதெல்லாம் உன்னை விட மாட்டேன், அடிக்கடி என்னை பார்த்தேன்னு சொல்லி பேசுறியே, என் மேலே என்ன காதலுக்கு இருக்கு எதுவும் பிடிச்சிக்கிச்சா, என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் நீ இப்பெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக போக, என்ன இவ இவ்வளோ க்ளோஸாக வரான், டே அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னொரு தடவை என்னை பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்த இடத்துல கிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்கிட்ட காசெல்லாம் நீ கொடுக்க வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லாமல் இவன் போக, இன்றைக்கி நம்ம ஹீரோயின் கூட இவன் க்ளோஸாக இருந்ததுனால இவன் ஹாப்பியாக இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து கோன்னு சொன்னான் இல்லையா, மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கேயும் நம்ம ஹீரோ இருக்கான். இது என்னடா கடவுளே, காலையிலேருந்து இந்த முகத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்டா சண்டால பாவி இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கத்த, என்னம்மா நீ ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க, சாப்பிட்டு தான் வருவாங்க, என்னுடைய ஆள் பக்கத்தில் போயிருக்கா, அவளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீ என்ன ஓவராக பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஹீரோயின் கேட்டது, உனக்கு ஆள் இருக்கா, யாருடா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா ரொம்ப ஜெலஸ் ஆகுதா, இப்போ வந்துடுவா, அதுக்கப்புறம் வேணா பாரு அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருக்கடா ஜெலஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பேச, வாங்க ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, நம்ம உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, ஹீரோ வேற இவன் லவ்வரான்னு கேட்டுட்டு வேற போயிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துருக்கா. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். சண்டால பாவி எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம ஹீரோ நோக்கி ஒரு பொண்ணு வருது, கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டு, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லு டார்லிங்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டு கெட்ஸ் எல்லாம் பண்ண, இந்த கோன் பையன் ஏதோ வரைக்க பார்த்துட்டு இருக்கான், பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி. நம்ம ஹீரோ நினைக்கிறான் பரவாயில்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு காண்டாகுது, அவனோட லவ்வரை இவன் பார்த்துட்டு இருக்கான், மானங்கட்டவன் எப்படி அமைதியாக இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே ஹீரோயின் வரும் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்களா, இவன் எதுக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கோன் பையன் அங்கே வளைஞ்சிட்டு இருக்கனால நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஏற்றுற வர மாதிரி வராங்க. என்னடா உனக்கு வேணும், இப்போ ஏன்டா என் உயிரை வாங்குறேன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அந்த குப்பை போடுறதுக்காக தான் இங்கே வந்தேன், உன் பின்னாடி டஸ்ட்பின் இருக்கு, நீ ஏன் ஆகுனா என்னை பார்த்தா டென்ஷன் ஆகிற, முதல்ல இந்த இதுக்கு குப்பை பாலை போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் போட்ட குப்பையை நான் எதுக்கு போடணுன்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்க, ஹீரோவே வந்து ஒரு பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிருப்பான். ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்க்கு போக லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நினைக்கிறப்போ, இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயினோட தங்கச்சி வந்து இறங்குறா தன்யா. ஒரு கப்பல் மாதிரி கார் வந்து இறங்குது. அதுலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு, உங்களை வந்து சீலா சார் கூப்பிட்டாரு, அந்த காரில் வந்து ஏறுங்கன்னு சொல்கிறப்போ, யாருடா சீலா, யாருன்றது எனக்கு தெரியாது, அவன் சொன்னால் இந்த காரில் நான் வரணுமா, அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பெரிய கோடீஸ்வரி மாதிரி ரொம்ப சீனை போட்டுட்டு போக, யார்டா அந்த சீலா இவ்வளோ பெரிய கார் அனுப்பியிருக்கான், கூடிய சீக்கிரம் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறான். வீட்டுக்கு போனோடனே அக்கா தங்கச்சி பாசமலையெல்லாம் பொழிஞ்சிக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணுக்கு பாசமலையை கொடுக்க, அப்பா மட்டும் என்னம்மா வெக்கேஷன் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ஞாபகம் மருத்தி முத்தி போச்சு, பொண்ணு படிச்சுட்டு வராயா ஃபாரின்லேருந்துன்னு சொல்லிட்டு இந்த அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த லக்கேஜை கூட நம்ம ஹீரோயின் தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்படி இந்த பக்கம் இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம கோன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். இங்கே வந்து நம்ம தனியாவை பார்க்குறதுக்கு. இங்கே தனியாக ரொம்ப பிஹு தான் பண்ணிக்கிறா, பெருசாக கோனெல்லாம் மதிக்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், இங்கே பாருங்கள் நான் காரில் ஏற சொன்னேன், ஓவராக பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறப்போ, இப்போ தானே ஆடு வந்திருக்கு, சீக்கிரம் கசாப் கடைக்கு வருன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பார்சல் வருது. யார் இது கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை யாருன்னு தெரியல, உள்ளே பிரித்து பாருங்கன்னு சொன்னால், அதில் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து சீலான்ற மாதிரி எழுதிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பார்ட்டிக்கு வா, இந்த சென்ட்டை வந்து அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சீலாவாக இருந்தானே யாராக இருந்தா நீ சொன்னால் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த சென்ட்டை போட்டு நான் வரணுமா அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் பிஹு பண்ணிக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. வந்து இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு ஏலம் விடுற வந்து ஃபங்க்ஷன் தான், நகை ஏலம் விடுற ஃபங்க்ஷன். அங்கே போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பார்க்குறான். அவளை கிராஸ் பண்ணி போகிறப்போ இவளுக்கு ஒரு சென்ட் கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோ. அதே ஸ்மெல் வர, எங்கடா அவன் அதே ஸ்மெல்லாக இருக்குன்னு அவள் யோசிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து துணி துவைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவள் தங்கச்சி குப்படபால போட்ட அந்த சென்ட்டை எடுத்து பார்க்குறா. அதில் சீலான்ற மாதிரி காதல் கவிதைலாம் எழுதியிருக்கு. அந்த பொறுக்கி பையன் எதுக்கு இவளுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க, இப்படியே ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. இவளுக்கு ஒரு ஜுவல்லரி
ஜுவல்லரி பிடிச்சிருக்கு. அதை பார்த்த ஹீரோ வந்து அது ஏலத்தில் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன் செல்லத்துக்கு வாங்க போகிற ஜுவல்லரி இவன் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோவனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே குப்பமாக்கு தெரிஞ்சிருச்சு இவன் யாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து ஏலம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா 10 லட்சமாக ஏற்ற இவன் ஒரு லட்சமாக ஏற்றிட்டு இருக்கான். டே என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோனுக்கு இருக்குது. இப்படிலாம் கேட்டால் நீ சொத்தை விற்று தான் அந்த நகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கோன் டென்ஷன் ஆக கடைசியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியனுக்கு கோன் வந்து அந்த ஏலத்தில் எடுத்துடுறான். ஹீரோ இப்படி தான் உன்னை நாசம் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன், இது மாதிரி நீ நிறைய நஷ்டம் அடையணும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு யோசிக்க, இந்த பக்கம் அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தனியாக சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அவள் போகிறப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, சீலா சார் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, வெளியே போங்க, அந்த சந்த பக்கம் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருடா சீலா, அவன் சொன்னால் போகணுமான்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல் ரொம்ப சீன் போட, இருந்தாலும் இவளுக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல. அதனால் அவன் சொன்ன இடத்துக்கு ஓடி போக அங்கே இவ தடுமாறி விழுகிறா. நம்ம ஹீரோ தான் இவளை பிடிக்கிறான். என்ன செல்லம், நான் கொடுத்தா உனக்கு ட்ரெஸ்ஸும் சென்ட்டும் பிடிக்கலையா, நான் அதை தானே உன்னை போட்டுட்டு வர சொன்னேன், நீ என்ன போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, டே நீ தான் ஷீலாவா, எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற புதுசாக அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் உனக்கு அந்த கோன் தான் பிடிக்குமா, நான்லாம் பிடிக்காதா, நான்லாம் கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்தவன், அவன்லாம் ஜஸ்ட் உங்கள் அம்மாவோட காசில் முன்னாடி வந்தவன், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆட்களை உங்களுக்குலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உன்னை பிடிக்கலன்னு ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் வந்து விழுகிறா. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், பரவாயில்ல இவ வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குப்பம்மா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அந்த சின்ன பையன் முன்னாடி நான் ஏமாற விரும்பலை, அசிங்கப்பட விரும்பலை, ஒழுங்கு மரியாதையா நீ வந்து 50 மில்லியனு கொடுத்து அந்த நகையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த நகையோட மதிப்பே ஒரு 2 மில்லியன் தான் வரும். இவன் சூதாடி காசை மொத்தத்தையும் வந்து கரி பண்ணியிருப்பான். இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்ச தொடப்பு கட்டியாலே அடிப்பாளேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்க. திரும்ப நம்ம ஹீரோடைய கிளப்புக்கே போய் சூதாடுறான். அங்கே பார்த்தா பயங்கரமாக லாஸ் ஆகிடுது. இப்போ என்ன செய்ய போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, அடியே இந்த ட்ரெஸ்ஸையும் அந்த சென்ட்டையும் கொடுத்தது யாரடி, அந்த சீலா பயலா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவன் தான் கொடுத்தான், அதுக்குள்ளே விஷயம் காட்டு தீயா பரவிருச்சா அப்படின்னு இவன் சொல்ல, இவன் தான் அந்த ஷீலாவான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறப்போ, அடியே இவன் நல்லவன் கிடையாதுடி, இவன் ஒரு கிளப்பும் வச்சிருக்கான், இவன் சரியான பொறுக்கி பையன், இவன் நம்பாத அப்படின்னு சொல்கிறப்போ, வாயை மூடு என்ன பேசிகிட்டு இருக்க, ஏன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல லவர் கிடைக்கிறது உனக்கு பிடிக்கலையா, உனக்கு அப்படி ஒரு காதல் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்படுறியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்ட. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. இப்படியே வேலைக்கார பொண்ணு வந்துட்டு அப்பாவை காணாமான்னு சொல்கிறப்போ, அப்பா எங்கே போனாருன்னு சொல்லிட்டு இவ பதறி போய் தேட, அப்பா அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. எங்கப்பா போனீங்கன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக ஹக் பண்ணி அழுகிறா. ஒன்றும் இல்லைம்மா, வாக்கிங் போனேன், நான் மறந்துட்டேன் வீட்டோட வழியை, அதனால நான் வந்து தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன், இந்த தம்பி தான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். வழக்கம் போல் என்னை திட்டாதுமா, உனக்கு நல்லது தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீ ரொம்ப பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏதாவது உனக்கு ஃபேவர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி பின்னாடி போ, உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பழைய வீட்டில் இருந்திருப்பான் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. அங்கே போனோடனே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் அப்படியே முழுசாக வருது. அவங்க சித்திக்காரவங்க அடித்தது, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்பயுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, அவங்ககிட்ட ஒரு மவுத் ஆர்கன் இருக்கும், அதை கொடுத்து எப்பயுமே இதை வச்சுக்கோ என் ஞாபகம் வரப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்ன டார், இப்போ என்ன உன் வீட்டை பார்த்தோன்னே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க இவளுக்குலாம் வெறியாயிடுது. என்னடி எப்போ பாரு டாரு மோருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வீட்டுக்கு வரேன், எனக்கு எப்படி தெரியும் இது வந்து என் பழைய வீடா புது வீடான்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப உருட்டாத வந்து டீயை குடி அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வேறு எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன என் தங்கச்சிக்கு நீ ரூட் விடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் ரூட் விடுறேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் என் தங்கச்சி உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்குடா அவகிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, அப்படின்னா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் வேணா உனக்கு வேணா ரூட் விடுவா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, டேய் வாயை மூடு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பார் வச்சு நடத்துகிற உனக்கெல்லாம் பொண்ணுங்க மனசு எப்படிடா தெரியும், பொண்ணுங்களெல்லாம் நீ வந்து ஒரு கிளிக்கிரியாக யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, பார் வச்சிருக்க பொறுக்கி பையன்தான்டா நீனு அப்படின்னு சொன்னோன்னே, யாரடி பொறுக்கி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹக் பண்ண, என்னை விடான்னு சொல்லிட்டு இவன் கத்த, இங்கே பாரு பொறுக்கி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, டே விடான்னு சொல்லி கத்துறப்போ, ரொம்ப கத்தாதம்மா, யாராவது வந்து பார்த்தா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சிக்கருமோ தள்ளி போடா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க, டேய் நீ முன்ன மாதிரி இல்லைடா, ரொம்ப மாறிட்டுற டார் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் டார் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அரையிறாளா. இவன் டக்குன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். பொறுக்கினா இப்படி தான் நடந்துக்கிடுவாங்க, இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்போ, பாவம் பார்த்து உனக்கெல்லாம் டீ கொடுத்த இல்லையா, எனக்கு தேவைதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, நீ கொடுத்த டீ குடிக்கிறப்ப கூட டேஸ்ட்டாக இல்லை, இப்போ தான் அவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சீச்சி இவன் வந்து ஒரிஜினல் பொறுக்கி மாதிரி தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. திரும்ப பார்ப்போம், திரும்ப சந்திக்கலாம் இதே வீட்டில், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, கருமோ இனி உன்னை பார்க்கவே மாட்டேன்டா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. ரூமில் போயிட்டு வாயை ஃபுல்லாக தொடன்னு துடிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை வந்து கிஸ் பண்ணதுனால அவனுக்கு தூக்கவே வரல, அவனுக்கு ஒரே குஷியாக இருக்குது. இப்படியே காலையில் ஆயிடுது. இந்த தனியாக
தனியாக என்ன பண்ணுறான்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க வந்து வாங்கக்கூடிய இந்த கார் ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு காரோட ரேட்டெல்லாம் கேட்டுட்ருக்கா பெருசாக வாங்க போகிற மாதிரி. அங்கே ஒரு பணக்கார லேடி வந்து இந்த காரை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, இல்லை இவங்க பார்த்துட்டாங்கன்ற மாதிரி இந்த கார் சொல்ல, இல்லை இல்லை இந்த மொசரக்கட்டையை பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியல, இவளாம் எங்கேருந்து இந்த கார் வாங்க போகிறான்னு சொல்கிறப்போ பின்னாடி இந்த நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவள் ஏன் ஆள், அவளுக்கு இதை விட லக்ஸுரியஸான கார்லாம் நான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த காரை வந்து நான் புக் பண்ணி வாங்கிக்கிறேன் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுறான். இந்த பக்கம் வந்து தனியா வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட காரே கேட்கல, எதுக்கு நீ வாண்டடா எனக்கு வந்து வாங்கி தர அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருமா வருங்கால மனைவி நீ மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுறத என்னால் எப்படிமா பார்க்க முடியும்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து காஜு பூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. என்ன புது கார் நிற்கிது, என்னுடைய கார் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், உன் டப்பா காரை கொடுத்துட்டு தாண்டி இந்த புது காரை வாங்கிட்டு வந்தேன், அந்த டார்கெட்டை தான் நான் வித்துட்டேன், இப்போ என்ன போயிடுச்சு, அந்த காரை வச்சு நீ என்ன செய்ய போகிற, அது ஓட்ட காரு ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு இவ சொல்ல, உனக்கு என்ன தெரியும், அந்த கார் எங்கள் அம்மாவோட நினைவாக வச்சுருக்கேன், உனக்கு ஏதாவது பாசத்தை பற்றி தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு டைரெக்டாக போக அங்கே வந்து பாடி காட்டிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டால், நான் தான் ஜீரா, நான் வந்து ஹீரோவை பார்க்கணும்னு சொல்கிறப்போ, ஜீராவோ யாரோ நான் போய் கேட்டுட்டு வருவேன், எங்கள் பாஸ் சொன்னால் தான் நீங்கள் உள்ளே வர முடியுன்ற மாதிரி சொல்ல, பாஸ் இது மாதிரி வந்து ஜீரா வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த நைட்டில் எதுக்கு என்ன பார்க்க வந்தா, என்னை பார்க்காம அவளுக்கு இருக்க முடியல போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே குஷியாக இப்படியே நம்ம ஹீரோயின் உள்ளே வர சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கானா, இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒவ்வொன்றா தொட்டு பார்க்க, எதையும் தொடாதடி, எதையும் அழுக்கு பண்ணிடாதவன் கையை வச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு நான் அழுக்கு பண்ணுறதுக்காக வரல, எதுக்காக என் காரை வந்து நீ வாங்கின, என் காரை திருப்பி கொடு, நீ தான் பணக்காசு நிறைய வச்சிருக்கல, நீ நினச்சா எவ்வளோ பெரிய பொருள் வேணால் வாங்கலாம், என் கார் மேலே உனக்கு என்ன கண்ணுன்னு சொல்லி கேட்குறப்போ, அதை லக்ஸூரியஸான கார் வாங்கி கொடுத்துருக்கானே, அதை போய் ஓட்ட வேண்டியதானே, இங்கே வந்து என்னத்தை கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு நீ எல்லையை மீறி போயிட்டுருக்க, இதை மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து என் தங்கச்சியை நீ மடக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாடி உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிடிக்கல, நீ பார்க்க ரொம்ப சப்பையாக இருக்க, உன் தங்கச்சி தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அவளை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இது ஒரு காலமும் நடக்க விட மாட்டேன், ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க, பார் வச்சிருக்க நாய்க்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது பாசத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறப்போ, எப்போ பாரு என்ன பாருன்னு அதே எழுத்து பேசுகிற, ஓவராக பேசாத, எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, ஒன்றை கிடையாது, வாங்குற 5-10 சம்பளத்தை வச்சு உன் தங்கச்சி இவ்வளோ லக்ஸரியஸான கார் உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோயின் சும்மா இல்லாமல், உன்னை நான் விட மாட்டேன்டா, நீ பிளான் பண்ணி தான் தங்கச்சியை வந்து நெருங்க பார்க்குறேன்னா, சத்தியமாக நான் உயிரோடு இருக்கிறதுக்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னடி எப்போ பாரு ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே காண்டாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் ஃபுல்லில் தள்ள அவன் ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் தண்ணியில் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். டே பொறுக்கி பையில விடுறான்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க, இங்கே பாரு இனிமேல் என்னையும் என் தங்கச்சியும் எந்த வகையிலும் நீ டிஸ்டர்பே பண்ணாத, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ அப்படியா, இங்கே பாரு இனிமேல் என்னோட டார்கெட் வந்து ஒரு தங்கச்சி கிடையாது, நீ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சீ கருமோ தள்ளி போடா அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் கன்னத்தில் வேற அடிச்சிடறாளா. நம்ம ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ணுறான், இவ திரும்ப அடிக்கிறான், அவன் திரும்ப கிஸ் பண்ணுறான். இங்கே பாருமா, அடிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோ, நீ அடிக்க நான் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இனிமேலும் நீ என்னை அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்று அடிக்கிறது ஒன்று, இந்த செவர் அடிக்கிறது ஒன்று, இங்கே பாரு என் உயிரே போனால் கூட என் தங்கச்சி பக்கத்தில் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உன்னை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், உனக்கும் சேர்ந்து தான் அவளை பழிவாங்க போகிறேன், கவலைப்படாத ஜீரா அப்படின்னு சொல்லி நினைக்க, இங்கே ஹீரோ கொடுத்த அந்த மவுத்தார்க்கனை வச்சு இவ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. மறைமுகமாக அந்த கேட்டாண்ட நின்று பார்த்துட்ருக்க அந்த சமயம் வந்து தனியா என்ன பண்ணுறான்னா, ஒரு 2 ஷூவை எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன் டப்பா கார் போனதுக்கு இந்த காஸ்ட்லியான ஷூ வச்சுக்கோ, இது அதை விட மதிப்பு ஜாஸ்தி, கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, என் ஆளுக்காடி ஷூ கொடுக்குற உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்க, சரி தங்கச்சி கொடுக்குறாளே வேணான்னு சொன்னா அடிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிற, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ஜீரா, இதுக்கெல்லாம் சேர்த்து அவளுக்கு பல மடங்கு வந்து நம்ம தண்டனை கொடுப்போம் அப்படின்னு தனியாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ போகிறா. அங்கே பார்த்தா, நீ எடுத்த மார்க்குக்கு இந்த கம்பெனியில் உனக்கு வந்து மேனேஜர் போஸ்ட்டே அதிகமா, என்ன செய்கிறது, சீலா சார் கொடுக்க சொன்னார், அதனால உனக்கு கொடுக்குறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இவ்வளோ நேரம் பயந்து போய் உட்காந்துதவ சீலா பேர் கேட்டோன்னே ரொம்ப வந்து சீன் போட ஆரம்பிக்கிறா. அப்படின்னா நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ, என்னம்மா உனக்கு வேலை பிடிச்சிச்சா, இல்லைனா இதை விட ஹை போஸ்டிங் வேணுமான்னு சொல்லி கேட்க, நீ எதுக்காக இப்படிலாம் எனக்கு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இது மாதிரி நீ என்னோட வருங்கால மனைவி, எல்லா கம்பெனிக்கும் நீ தான் சிஇஓவாக இருக்கணும், அதுக்காக தான் வந்து முன்னாடியே உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. போடி போ, பின்னாடி உனக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த பக்கம் தனியாக என்ன சொல்கிறான்னா, உன் வருங்கால மருமையை இன்னைக்கு நைட்டு வர போகிறாரு, நல்ல தடபுடலாக டின்னர் பண்ணி வைமா அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறப்போ சரிம்மா ஒரு வழியாக பெரிய ஆளாக பிடிச்சிட்டன்ற மாதிரி அம்மா ஒரு பக்கம் ஹாப்பியாக. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. தனியாக கால் பண்ணிட்டு நைட்டு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, உன் வீட்டில் வந்து சோத்தை திங்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு பல சோழி கிடக்கு, நான் அந்த டைமில் எக்கச்சக்கமாக வந்து சம்பாரிச்சிடுவேன், அதனால இது மாதிரி வெட்டியாக எனக்கு கால் பண்ணாதன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ண இங்கே காண்டாயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினோட டப்பா காரை எடுத்துகிட்டு போகிறான். இங்கே ஒரு பையன் வந்துட்டு வெளியே ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்திருக்கான், அவனை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளை பார்க்க எவனா வந்திருக்கான் ஹேண்ட்ஸமாக அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். ஐயோ காலையிலே இம்சை என்னை தேடி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நைட் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தியா, பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதனால உன் காரை உன்கிட்டே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இந்தா எடுத்துக்கோ, இஎம்பி தலைக்கு பேச்சம்பளத்துக்கு போட்டால் கூட ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்டா என்கிட்ட வந்து காலையில் வம்பு பண்ணிட்டு இருக்க, அதுதான் உன் ஆள் கூப்பிட்டால நைட்டு டின்னருக்கு, போய் சோத்தை போய் நல்லா கொட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்குள்ளே நியூஸ் இங்கே வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறப்போ, நீ டின்னருக்கு வந்து கொட்டிக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் நான் தானே வாங்கிட்டு வரணும், அதனால தான் என்கிட்ட சொன்னாங்க எங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு, பாரு உன் ஃபேமிலி எல்லாரும் உன்னை வேலைக்காரி மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஹீரோ சொல்ல, இங்கே பாரு ஃபேமிலியை பற்றி உனக்கு என்னடா தெரியும், ஃபேமிலி இல்லாதவனே அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடி எப்போ பாரு ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, எப்போ பாரு என்னை குத்தி குத்தி பேசுகிறதா உனக்கு வேலையா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாடா அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. நீ கொஞ்சம் ஓவராக தான் போகிற, இந்தா உன் கார்கி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்க, இவன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குறா. இங்கே பாரு உன் தங்கச்சியை தான் நான் லவ் பண்ணுறேன், உன்னை ஒன்றும் லவ் பண்ணல, இன்னொரு தடவை உரிமையாக என்கிட்ட பேசாதான்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அழுதுடுறா. இப்படி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. இங்கே தனியாக காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த காரை எப்படி நீ எடுத்துகிட்டு வர போச்சு, நான் சீலா கிட்ட தானே கொடுத்தேன், திருடிட்டு வந்துட்டியா திருட்டு பையில அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக வறுத்து எடுத்து அடித்து வீட்டை விட்டு துரத்துறா. ஒழுங்கா போய் சீலாட்டு போய் அந்த காரை கொடுன்னு சொல்லிட்டு அடி, அவன் தாண்டி எனக்கு இந்த காரை எடுத்துகிட்டு வந்து என் ஆஃபீஸில் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறப்போ பொய்யாடி சொல்கிறேன்னு பிடிச்சி தள்ளி விட, இங்கே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு போய் தடுக்கணும்னு தோணுது, இருந்தாலும் எப்படி உள்ளே போக முடியும், அதனால நின்றுட்டு இருக்க. இங்கே பாரு நீ ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, ஷீலா நீ நினைக்கிற மாதிரி அவன் வேற ஆள் கிடையாது, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்தால டாரு அவன் தாண்டி ஷீலான்னு சொல்கிறப்போ, இவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அநாத பையில டாரோட என்னுடைய ஆளை சேர்ப்ப, ஒரு தடவை அவன் கூட சேர்த்து வச்சு என் ஆளை பேசணும்னு வச்சுக்கோயேன், நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ ஹீரோயினை போட்டு பயங்கரமாக வறுத்து எடுக்க, நான் சொல்கிறத நம்பிடி அவன் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு இவ எல்லாத்தையும் சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அடிப்பாவி சந்தில் எல்லா பிளானையும் வேற போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. எங்கள் அப்பா வந்து காப்பாற்றுறாரு, கொஞ்சம் நிப்பாட்டுமா அவளை அடித்து கொன்றாத என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா மருந்து போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து நம்ம ஹீரோ இருந்தான் இல்லையா அந்த வீட்டுக்கு போக, நம்ம ஹீரோ மனசு கேட்காம செவரேறி குதிச்சு உள்ளக்க வரா. நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து ஆயில்மெண்ட் போடலாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வரா. நீ எதுக்கடா உள்ளே வந்த, வெளியே போடான்னு இவன் பயங்கரமாக கத்த, இவன் வாயை மூடிட்டு தயவு செய்து கத்தாத, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, என்னடி ரொம்ப அடிச்சிட்டாளா அவனைய வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, அடப்பாவி என்ன அந்த அடி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா நீ வெளியே நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் கூட வந்து தடுக்காம, அப்படின்னா உன் காரை திருட்டிட்டு போனான்னு சொன்னதை நீ நின்று ரசிச்சிட்டு இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு நான் மருந்து போடுறேன்னு சொன்னால் நீ ஒன்றும் மருந்து போட வேணாம் போய் தோலா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கை காலை பிடிச்சி வச்சுட்டு ஒழுங்காக இரு மருந்து போடுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ இருக்கவே மாட்டேங்கிறா. இப்படியே பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், வேணா கிஸ் வேணா பண்ணவா அப்படின்ற மாதிரி அவன் பயமுடுத்த, ஐயோ இவன் கிஸ் பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை முடிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே ரசிச்சுட்டு காலில் வந்து மருந்து போடுறாரு. அப்படியே வந்து காலில் மருந்தெல்லாம் போட்டு ஊதி விட்டுட்ருக்காரு. இப்படி வந்து ஒரு சின்ன பிள்ளையில நம்ம ஹீரோயினுக்கு இப்படி தான் வந்து மருந்து போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, என்ன சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சா, சின்ன பிள்ளையில எனக்கு மருந்து போட்ட மாதிரியே போட்டுட்ருக்கியே, எதுக்கு வந்து எனக்கு அடிப்பட்டால் உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது சொல்லு அதுக்கான காரணத்தை அப்படின்ற மாதிரி இவ கேட்க, என்ன இவ பழசெல்லாம் திரும்ப வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகிடுது, எந்திரிச்சு போயிடுறான். இங்கே பாருமா எத்தனை தடவை சொல்கிறது, நான் வந்து டார் கிடையாது, இப்போ செயினில் மோதிரம் போட்டு அலையிறதுலாம் ஃபேஷனாக போச்சு, ஏம்மா இப்படி இருக்க, அதையே பேசாதம்மா, ஒரு வேளை டாருன்னு சொல்கிறியே, என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, அதனால தான் வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டு என்கிட்ட நெருக்கமாக வர பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இங்கே பாரு நீ பொய் சொல்கிற, அப்போனா வந்து உன் நெஞ்சு பக்கத்தில் இருக்க மார்க் வந்து என்ன ஆச்சு எனக்கு காமி, அதை காமிச்சிட்டா நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டன் நல்லா ரிமூவ் பண்ண, என்னடி பண்ணுற நேரத்தில் யாராவது வந்து பார்த்தா என்னத்துக்கு ஆறுது தப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் இன்றைக்கி அந்த தலைமை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படின்னா ஓகே வா வந்து பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி க்ளோஸாக போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, திரும்ப பாரு உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்ட போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் தட்டி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போக, கரெக்டாக
நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து வேற ஏம்மா எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரி சவுண்டு வருது. நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல உங்கள் அப்பா வந்துட்டாரு, அவருக்கு தான் மண்டையில் இருக்க மசாலாலாம் கலண்டு போச்சே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்போம், வந்து வருங்கால மருமையினை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு நிற்கிறப்போ, டே என்னடா பண்ணிட்டு இருக்க விடுடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவர் பாட்டில் உள்ளேயும் வர பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சிராளா, அதனால சரி நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வந்த வழியாகவே பின் வழியாகவே போயிடுறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இவன் வந்து யார் உண்மையான டாரா என்னன்னே தெரியலையே இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய தன்யாவுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா உன்னுடைய அக்காவுக்கு வந்து நான் தான் வந்து அந்த காரை ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா பஸ்ஸில் போயிட்டு, அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு வேளை நீ சொல்லலாம்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு அடிச்சே அவளை கொண்டிருப்பேன், அதனால் அவள் தப்பிச்சா அப்படின்ற மாதிரி திமிரா பேச, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளையும் நீ கொன்றுவேன்னு சொல்லுவ அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோன் வந்து தனியாவை பக்கம் வரான். இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா, நம்ம எதுவும் பிளான் போடாமே பக்காவாக எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் கோன் வந்துட்டு தனியா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ தனியா சொல்கிறான், இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணல, இனிமேல் என் பின்னாடி சுற்றி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் வந்து அந்த ஷீலாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது ஷீலாவை லவ் பண்ணுறியா, அந்த பார் வச்சிருக்கவனையா உனக்கு பிடிச்சிருக்கு, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக சொல்ல, வாயை மூடிட்டு போ, அவன் யாருன்றது தெரியும் எனக்கு, இனிமேல் அவன் தான் என் பின்னாடி சுத்தாதுன்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.